Dear students, I am Ravathi. 12th standard exercise 1.1 third sum. If f of alpha equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha, so that f of alpha the whole inverse equal to f of minus alpha அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இங்கேயும் இன்வர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து ஈச் எலமெண்ட் கூட மைனஸ் ஆல்ஃபா வரக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து செய்யும்போது, ஸோ டேக் LHS. வாட் இஸ் LHS? f of alpha the whole inverse. இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன? 1 by determinant f of alpha into adj of f of alpha. ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு பதிலாக இங்கே f of alpha அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதிட்டு நம்ம எப்பவும் போல் டிட்டர்மினன்ட் அண்ட் அட்ஜாயின்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வி ப்ரூவ்டு. ஸோ ஃபஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் f of alpha ஈக்குவல் டு cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. அப்போ டிட்டர்மினன்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ரோவை வச்சுட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபாவோட காலமையும் ரோவையும் விட்டுட்டோன்னா இது மைனஸ் இது. அப்போ 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா தென் 0 இன்ட்டு 0 மைனஸ் 0. தென் ஜீரோவை எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஜீரோவை தான் கிடைக்கும். அதை ஜீரோவனே வச்சுட்டு ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டோன்னா 0 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ ஃபைனலாக கிடைக்கிறது காஸ் இன்ட்டு காஸ் வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இங்கே 0 வேண்டியதில்லை, இங்கே ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நம்மளுக்கு ஐடென்டிட்டி தெரியும், இதோட வேல்யூ 1. அப்போது 1ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் f of alpha நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட் இஸ் அ நான் சிங்குலர். ஸோ சின்ஸ் f of alpha இஸ் அ நான் சிங்குலர், therefore f of alpha the whole inverse exists. Clear? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அட்ஜாயின்ட்டு f of alpha ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ adj of f of alpha equal to, ஸோ டைரெக்டாக மல்டிப்ளிகேஷனே நம்ம எழுதிக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் வரும்போது இதில் ஃபஸ்ட்டு ரோ அப்படியே தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போது மேலே வந்து வெறும் காஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்கும், ஏன்னா மைனஸ் 0ங்கும்போது வெறும் காஸ் ஆல்ஃபா. அடுத்ததில் 0 மட்டும்தான் இருக்கும், இங்கே வெறும் சைன் ஆல்ஃபா மட்டும்தான் வரும். தென் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 0 இன்ட்டு எடுத்து மல்டிபிள் பண்ணோம்னா கண்டிப்பாக 0 தான் வரும். தென் 1 இன்ட்டுன்னு எடுக்கும்போது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருவோம். அப்போ இது இன்ட்டு இதுன்னு மல்டிபிள் பண்ணும்போது காஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எகெயின் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. தென் 0 எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது 0 தான். தென் ஹியர் இந்த இதுவும் இதையும் விட்டுட்டோம் அப்படின்னா இது இன்ட்டு இதுன்னு வரும். தென் மைனஸ் சைன் ஆல்ஃபா கிடைக்கும். தென் 0வோட இது பண்ணும்போது 0 தான். எகெயின் காஸ் ஆல்ஃபாவை எடுத்து பண்ணும்போது இது இன்ட்டுனா வெறும் காஸ் ஆல்ஃபா தான் வரும். இதில் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ 1. அப்போது காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா தான் கடைசியாக கிடைக்கிறது நம்மளுக்கு adj of a, adj of f of alpha. அப்போது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா, அதாவது இந்த காலத்தை எடுத்து இப்படி எழுதணும் ரோ வைஸில். இப்போ ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா வரும், நெக்ஸ்ட்டு 0, அப்புறம் மைனஸ் சைன் ஆல்ஃபா வரும். அடுத்து செகண்ட் காலம் எடுத்து 0 1 0, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இதுதான் adj of f ஆல்ஃபா. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of alpha the whole inverse equal to 1 by determinant f of alpha என்ன கிடைச்சது 1 by 1. then adj of f of alpha வந்து cos alpha 0
minus sin alpha, then 0 1 0 again sin alpha 0 cos alphaங்கிறது தான் கிடச்சிச்சு. அப்போ ஃபைனல் ஆன்சர் பார்க்கும்போது 1/1 1 தான் வரும். நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து cos alpha 0 minus sin alpha, then 0 1 0 sin alpha 0 cos alpha. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ஈக்குவேஷன் 1, அதாவது f of alpha power inverse. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருந்தாங்க, f of minus alpha. அப்போ f of minus alphaங்கிறது கொடுத்த மேட்ரிக்ஸை நம்ம எதால் மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் ஆல்ஃபாவால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ கொடுத்த மேட்ரிக்ஸ் வந்து cos of minus alpha, 0 கூட ஒன்றும் வராது, தென் sin of minus alpha, தென் 0 1 0 again minus sin of minus alpha, 0 again cos of minus alpha. இப்போது cos of minus theta அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மைனஸ், ஸோ cos of minus alpha அப்படிங்கிறது ப்ளஸ் cos alpha. அதே மாதிரி sin of minus alpha அப்படிங்கிறது மைனஸ் sin alpha. அப்போது இந்த கண்டிஷன் படி இந்த இடத்துல என்ன வரும், வெறும் cos alpha தான் வரும். தென் 0 இங்கே மைனஸ் sin alpha ஆயிரும். இது 0 1 0 இங்கே மைனஸ், ஆல்ரெடி மைனஸ் வரும்போது ப்ளஸ் ஆகி sin alpha ஆயிரும். இங்கே 0 இங்கே cos alpha. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஈக்குவேஷன் 2, தட் இஸ் f of minus alpha. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமாக இருக்கும். cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. அப்போ therefore left hand side equal to right hand side. Then f of alpha the whole inverse equal to f of minus alpha அப்படிங்கிறத we proved. It is a final answer. Thank you.